ஃப்ரைடே ஆஃப்டர்நூன் இன்னைக்கு பலாக்கொட்டை வச்சு தான் காரக்குழம்பு செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு வெந்தயம் பொரிஞ்சிட்ட பிறகு வெங்காயம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிடணும். வதக்கிட்டு ஒரு 4 தக்காளி அளவு அரைச்சி சேர்த்துருக்கேன். அதையும் அதில் போட்டுட்டு அதோட பச்சை ஸ்மெல் போயிட்ட பிறகு உப்பு, வீட்டில் இருக்கிற மிளகாத்தூள் 1.5 ஸ்பூன் கிட்ட போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுடணும். இந்த கேப்பில் சைட்லேயே நம்ம செஞ்சு வச்சுருக்க பலாக்கொட்டையோட தோலை உரிச்சிட்டு அதையும் நான் சேர்த்துக்கிறேன். பலாக்கொட்டையில் என்னென்ன நன்மை இருக்குது அப்படின்னா, செரிமானத்தை அதிகப்படுத்துமா, பார்வை திறனை அதிகப்படுத்துமா, வயதான தோற்றத்தை தடுக்குமா, இரத்த சோகை இருந்தால் அது சரிப்படுத்துமா, இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. நார்மலாக பலாக்கொட்டையை அவிச்சி கூட சாப்பிடலாம். இந்த மாதிரி குழம்பு வச்சு சாப்பிட்டா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெந்துடுச்சான்னு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி லைட்டாக எடுத்து ப்ரெஸ் பண்ணி விட்டால் சூப்பராக வெந்துடுச்சு. அவ்வளோதான், சூப்பரான என்னோடய ஸ்டைலில் பலாக்கொட்டை ரெசிபி.